ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தான். இன்றைக்கி ஒரு லாகின் பேஜை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. கூடவே இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போமா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஃபிகர் அப்படின்ட்டு ஒரு லேப் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம லாகின் பண்ணிப்போம். லாகின் கொடுத்தோன்னே நமக்கு வந்து லாகின் பேஜ் வந்து நிற்கிது. ஸோ நம்ம லாகின் பேஜுக்கு நம்ம அந்த பக்கமாக போய்ப்போம். லேபுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுதான் வந்து லேபு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி அலோவிங் லாகின் பைபாஸ். ஓகேங்களா, இந்த இடம் தான் எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு போக போக நம்ம ஒரு டாப்பிக்காக போவோம். ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூசர் நேம் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த யூசர் நேம் வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணி போக போகிறோம். பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. ஓகே, இதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இமேஜ் எதுவுமே எடுக்கல. இமேஜ் போட்டு வைப்போம். இமேஜ் வரும்னு நினைக்கிறேன். அது எஸ்கியூஎல் இமேஜ் மட்டும் வரப்போகுது. ஓகே, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நார்மல் யூசர் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்டு இன். ஓகேங்களா, டேட்டா பேஸ், அதாவது நம்ம வந்துட்டு யூஸராக நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூட் 2024 அவங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அப்படி போகிறாங்க. அதாவது நம்ம நார்மலாக யூஸராக யூஸ் பண்ணும்போது. இதுவே ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ஆர் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ், அதுக்கப்புறம் 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ஐஃபன் கொடுத்து அவங்க வந்து டைரெக்டாக நார்மலாக வந்துட்டு லாகின் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்டு சும்மா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட கான்செப்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து யூஸ் பண்ணும்போது, அதாவது யூசர் நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதில் வந்துட்டு நம்ம வந்து சம் பக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், பக்கை வந்து க்ரியேட் பண்ணுறோம் அந்த இடத்துல. அதில் வந்து டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி உங்களை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணிடும். இப்போ ஆர் போட்டுட்டு 1 ஐஃபன் போட்டோம்னா அது என்ன ஆகுனா 1 வந்து 1 தான். அதனால் வந்துட்டு அது கன்ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து அலோவ் பண்ணிடும். ஓகேங்களா, இதுதான் நம்ம ரியல் டைமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். எஸ்கியூஎல்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ். ஓகேவா, இதில் வந்து நம்ம யூஸராக வந்துட்டு வெப் சர்வர் மூலமாக நம்ம டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் ஆகிறோம். ஓகேவா, வெப் சர்வர்லேருந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பேர்மேட் குவாரின்ட்டு ஒன்று சென்ட் ஆகும். அதனால தான் நம்ம வந்துட்டு லாகின் ஆகிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம லாகின் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஏதாவது நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணலாம் நம்மளாவே. அப்புறம் ஏதாவது அப்டேட் பண்ணலாம். ஸோ அதில் இருக்கிறது நமக்கு பிடிக்கல ஏதாவது ஒன்றுனாலும் நம்ம டெலீட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி நம்ம உள்ளே போக முடிஞ்சிச்சுன்னா, ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம பண்ணி பார்க்குறோம். சில வெப்பேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செக்யூராக இருக்காது.
ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி இன்செக்ட் பண்ணி நம்ம வந்து பக் பவுண்டி வாங்கிக்கலாம். பக் பவுண்டி ரிலேட்டடாக போகும்போது இந்த மாதிரி உங்கள் லாகின் பேஜில் வந்து நான் லாகின் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பே பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அதை வந்து செக்யூர் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம லாகின் போவோம். அக்சஸ் த லேப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு லாகின் பண்ண சொல்லி வரும். ஓகேங்களா, அது வந்து நீங்களாக லாகின் பண்ணுற இடம். அதனால் நீங்கள் அதே மாதிரி லாகின் பண்ணிடுங்க. ஓகே, 6 வேணாம், காப்பி பண்ணிவிட்டு நான் அக்சஸ் த லேப் கொடுக்குறேன். லேப் கொடுத்தோடனே எனக்கு லாகின் கேட்கும். நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. ஓகே, இது வந்து அவங்களோட ஒரு ஷாப்பிங் பேஜ். இதில் வந்து வர்னபிள் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் இப்படி தான் வரும் உங்களுக்கு லாகின் பண்ணதுக்கப்புறம். இதில் வந்து மை அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லாகின் பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், இதுதான் அவங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்டு நம்ம வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ப்ளீஸ் ஃபில் த பாக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து சும்மா ஏதோ ரேண்டமாக நீங்கள் கொடுக்கலாம். நான் அட்மினிஸ்ட்ரேட்டரே கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ லாகின் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுலேயும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருவோம், பாஸ்வேர்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருவோம். ஓகேவா, லாகின் பண்ணால் நமக்கு இன்வால்வ்டு யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு வருது. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை எழுதுகிறோம். ஓகேவா, சிங்கிள் கோட்ஸில் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்துட்டு டேஷ் டேஷ் அப்படின்ட்டு 2 டேஷ் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன வருதுன்னா இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ட்டு நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஓகேவா, ஸோ அகைன் லேப் கொடுத்து நான் உள்ளே போய்க்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ஒன்று கொடுக்குறோம். ஸோ கடைசியாகவும் ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறோம். ஸ்பேஸ் விட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆர் யூஸ் பண்ணுறோம். ஆர் 1 ஈக்குவல் டு 1. இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு டேஷ் டேஷ் சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஆர்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் 1 ஈக்குவல் டு 1, அதாவது 1 ஈக்குவல் டு 1 தானே, அந்த கான்செப்டை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே எனக்கு இன்டர்னல் சர்வர் எரர் தான் காமிக்குது. ஸோ அகெயின் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். சிங்கிள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸில் ஆர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுலேயும் நமக்கு இன்டர்னல் சர்வர் தான் வருது. சரி, ஓகே, நம்ம விண்டோஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டரை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். அக்சஸ் த லேப் கொடுத்துட்டா இப்போ நமக்கு லேப் உள்ள போகுது. இது அவங்களோட ஷாப்பிங் பேஜ். இந்த பேஜில் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் சிங்கிள் கோட்ஸ் ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆர்
or 1 equal to 1 dash dash single quotes கொடுத்து enter பண்ணுறோம். ஸோ இங்கேயுமே நமக்கு இன்டர்னல் சர்வர் எரர் தான் வருது. ஸோ சக்ஸஸாக லாகின் ஆகலை நமக்கு. ஓகே, எனக்கு இன்டர்னல் சர்வர் எரர் தான் வருது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நானும் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை லாகின்னு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வீடியோ, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, லாகின் பைபாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு எஸ்கியூஎல் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்படியே இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக நான் யூடியூப்லேயே எல்லாத்தையும் நடத்துகிறேன். ஸோ நிறையா இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் நிறையா ஓவராக கேட்குறாங்க, நிறையவே கேட்குறாங்க. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீ கோர்ஸில் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ பூஸ்டப்பில் இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.